ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பிளெண்டர் 3D tutorial in தமிழ். நாங்கள் லாஸ்ட் வீடியோ என்ன டவுன்லோட் பண்ணுறேன்னு சின்ன இன்ட்ரோ பார்த்தோம். இந்த வீடியோ நாங்கள் தொடருவோம். பார்த்தீங்கன்னா இதுதான் பிளெண்டர் 3D சைட் ஐக்கான். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ரன். இது இன்னும் ஸ்டேபிள் வெர்ஷனில் இருக்க அப்படி தான் இந்த ரன் ரெண்டு வருது. இன்ஸ்டால் வெர்ஷனும் வர இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனால் இது அவங்களோட வியூ போர்ட் ஓப்பன் பேஜ். இதில் பிளெண்டர் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் இருக்குது. என்ன வெர்ஷன் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வியூ போர்ட் வேணுமென்றதை இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் 2D அனிமேஷன் செய்ய போகிறீங்களா அல்லது ஸ்கிரிப்டிங், விஎஃப்எக்ஸ் அல்லது வீடியோ எடிட்டிங். இதில் நீங்கள் என்ன வியூ போர்ட் மாறும். இது ரீசெண்டாக நீங்கள் சர்வ் பண்ண ஃபைல்ஸ் இதில் இருக்கும். இது இந்த ரிலீஸ் நோட் வெப்சைட்டு போகும். இது ஓப்பன் பண்ணுற சார்ட் இதிலே வரும். ஓப்பன் நான் ஜென்ரலாக கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இதாங்கிற வியூ போர்ட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லைட் இருக்கும், ஒரு லேம்ப் லைட் தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு கேமரா இருக்கும். எப்போயும் ஒரு க்யூப் இருக்கும். க்யூப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட். அவர் செஞ்சதில் இருக்கிற இந்த புள்ளியை பார்த்தீங்கன்னா இது 3D கர்சர். இதுதான் இந்த 3D கர்சர்னு சொன்னால் இந்த 3D சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த இடம் தான் மையப்புள்ளின்னு சொல்லி இந்த கன்சிடர் பண்ணுறதுக்கு இது தான் 3D கர்சர். இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதை மாற்றி நான் சொன்னேன். அதுக்கு முதல் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளெண்டரை ஓப்பன் பண்ண உடனே செய்ய வேண்டியது ஃப்ரீ ஃப்ரெண்ட் செட்டிங் செய்யணும். இந்த ஃப்ரீ ஃப்ரெண்ட் செட்டிங் இது ஓல்டர் வெர்ஷனில் ஃபைல் இருந்தது. யூசர் ப்ரிஃபரன்ஸ் என்று ஃபைல் இருந்தது. அதை இப்போ நாங்கள் இங்கே எடிட்டில் மாற்றிருக்காங்க. எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் முதலாக செய்ய வேண்டியது இது இன்டர்ஃபேஸ், தீம்ஸ், வியூ போர்ட், லைட், எடிட்டிங், அனிமேஷன் இதில் இருக்குது. இல்லை தீம்ஸை நீங்கள் மாற்றி போனால் மாற்றிக்கணும். டார்க் அண்ட் லைட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓல்டர் வெர்ஷனில் நிறைய தீம்ஸ் இருக்கும். நான் டார்க்லேயே விட்டேன். மற்றது அடோன்ஸ் இந்த ஃபாலோயிங் டுட்டோரியல் சொல்கிறேன். அடோன்ஸ் இல்லை இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ நாங்கள் பார்த்தா இன்புட்டில் நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் எமுலேட்டட் நம்பேட்டே எமுலேட்டர் 3D மவுஸையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த வியூ நேவிகேஷனுக்கெல்லாம் லெஃப்ட் கிளிக் தான் வேலை செய்யும். 3D சாஃப்ட்வேர் வந்து சொன்னால் நீங்கள் 3 மவுஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறாங்களே இது ரெண்டு ஆப்ஷன்ஸ். அதாவது கீ மேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் ஓல்டர் வெர்ஷன் எல்லாம் செலக்ட் எல்லாமே ரைட்லாம் இருக்கும். இப்போ இதில் லெஃப்ட்டில் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்குது. உங்களுக்கு ரைட் கிளிக் தான் செலக்ட் பண்ணணுன்னா மாற்றிக்கொள்ளுங்க. ஆனால் லெஃப்ட் தான் மோஸ்ட்லி பீப்புள் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்பேஸ் பார் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே இருக்கணுமா அல்லது டூல்ஸ் இருக்கணுமா சர்ச். இது டூல்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரி மார்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பாருங்கன்னா கர்சர், செலக்ட் பாக்ஸ் எது உங்களுக்கு ஈஸியோ இந்த டூல்ஸ் இங்கே வேணும். ஸ்பேஸ் பாருக்கு வேணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்ச்சில் விட்டிங்கன்னு சொன்னால் தான் ஈஸி. இப்போ கேட் யூஸ் பண்ணுறாங்க, மேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கலாம் சர்ச்சில் இங்கே ஸ்விஃப்டாக இருந்தால் சர்ச் பாரில் இருந்தால் ஈஸி. சர்ச் பார் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வ் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி இந்த சிஸ்டத்தில் இருக்கிறது கூட ஃபங்க்ஷன் இருக்கும். இது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்களே மட்டும்தான். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் அந்த கிரெடிட் கார்டும் உங்களோட ஜிபியும் 1 பண்ணிக்கலாம். இது இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் ஏதாவது எரர் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். அதனால தான் இதில் குயிக் இதில் இது நான் 2 பண்ணிக்கலாம் மிச்சம் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் நாங்கள் எங்களோட ஸ்பேஸ் பார் ஆக்ஷன் சர்ச்ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ சர்ச்ன்னு வரைங்கள நீங்கள் போய்ட்டு இதில் தட்டிட்டு சர்ச் பண்ணலாம். சகல கீயும் இதில் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கீ தெரியலன்னு சொன்னால் ரொட்டேட் அடிச்சிங்கன்னா ரொட்டேட்டுக்குரிய அத்தனை இதுவும் வரும். இல்லை ரொட்டேட்டுக்குரிய அத்தனை ஃபங்க்ஷனும் வரும். இதில் சர்ச் பார் ஏசி இப்போ நீங்கள் தான் இது கூட வியூ இதுதான் வியூன்னு சொல்கிறது. இந்த வியூவில் இந்த வியூக்கு 3 ஆக்ஷன் இருக்குது. ஒன்று ஜூம், பேன் அண்ட் ரொட்டேட். இப்போ ஜூம்னு சொன்னால் இப்போ ஒரு பொருளுக்கிட்ட போகிற ஜூம்,
அதாவது தெரியும். ரொட்டேட் அந்த பொருளை சுற்றுறது, அந்த அந்த சுற்றுறது, அந்த சுற்றி பார்க்குறது அந்த ரொட்டேட்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பொருளை வியூ பாயிண்ட்லேருந்து இறக்குறது, இந்த ஒரு ஆப்ஜெக்டே மூவ் பண்ணாமல் அந்த வியூ பாயிண்ட்டே மூவ் பண்ணுறது பேன்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கே இருக்குது ஜூம், பேன், ரொட்டேட். இதுக்கு என்னென்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஷார்ட்கட் ஆக்டிவ் பண்ணல, இல்லை ஷார்ட்கட் வேறு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மிடில் மவுஸை நீங்கள் ஸ்கோரல் பண்ணிங்கன்னு சொன்னால் ஜூம் ஆகும் அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட. அதேமாதிரி அந்த மிடில் மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொட்டேட் ஆகும் அந்த வியூ போர்ட். உங்களுக்கு தேவையான இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆக்ஸி மூவ் ஆகும் அங்கே எங்கேண்டு. அதேமாதிரி இந்த ஆக்ஸிலே நீங்கள் மூவ் பண்ணிக்கொள்ளலாம். செட் வியூ, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ. இது இந்த வியூ நெக்ஸ்ட் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மிடில் மவுஸை கிளிக் பண்ணிங்க சொன்னால் அதில் ஷார்ட்கட் வேறு பார்த்துக்கொள்ளுங்க சொன்னால் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மிடில் மவுஸை கிளிக் பண்ணிங்க சொன்னால் இந்த வியூ போர்ட் பேன் ஆகும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்துட்டு போகிறேன். என்ன இந்த 2.79 tutorial இந்த லிங்கில் போட்டுறோம், பார்த்துக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இது வியூ போர்ட் நேவிகேஷன். மிடில் மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொட்டேட் ஆகும். ஷிஃப்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா பேன் ஆகும் வியூ போர்ட். ஸ்கோரர் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். இப்போ ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் கிட்ட வரணும்னு சொன்னால் நம்ம பேனில் பீரியட் கீ இருக்கும். பீரியட் கீயை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட ப்ராப்பர் ஜூமில் வரும் கண்ணுக்கிட்ட. அதே மாதிரி பீரியட் கீ திருப்ப கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் போய் வியூ போர்ட்டை பெருசாக காட்டும். அதே மாதிரி இந்த வியூ போர்ட் சொல்கிறது பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்குது. இல்லை ஓர்த்தோகிராஃபி வியூ பார்த்தீங்கன்னா இது ஓர்த்தோகிராஃபி வியூ ஒன்று வரும். இது ரெண்டுக்கு முடிய டிஃப்ரென்ஸுக்குரிய லிங்கை நான் போட்டுவிடுறேன். இந்த யூடியூப் சேனலில் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, பார்த்தினா அதை போட்டுவிட அந்த லிங்கை போட்டுவிட பாருங்கள். பெர்ஸ்பெக்டிவில் விடுங்க. அதே மாதிரி இந்த வியூ போட்டு நீங்கள் இந்த மூலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிறது ஒரிஜின் பாயிண்ட் இதில் இருக்குது. இது நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். இந்த மூலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வியூ போட்டை நீங்கள் என்ன மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இது 3D வியூ போட்டால் வேணுமா, அல்லது இமேஜ் எடிட்டராக வேணுமா, யூவியாக வேணுமா, ஷேடராக, இப்படி இருக்க இந்த கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே மாற்றிக்கொள்ளலாம் நீங்கள் இதில். இப்போ நான் இதை இமேஜ் எடிட்டராக வந்தால் இது இமேஜ் எடிட்டராக வந்துடும். அதே நீங்கள் 2 வியூ போட்டு எடுக்கணும்னு சொன்னால், இப்போ இதே மாதிரி இன்னொரு வியூ போட்டு வேணும்னு சொன்னால் இந்த மூலையில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ண உடனே அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இது பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்குது. இந்த ஒரு க்யூப்புக்கு எப்போவுமே இந்த க்யூப்புக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியாமல் இது ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவோம், இது சைட் வியூன்னு சொல்லுவோம், இது டாப் வியூன்னு சொல்லுவோம். இந்த டாப் வியூக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது பாட்டம் வியூ, சைட் வியூக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது பேக் வியூ. இது ரைட் வியூக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது லெஃப்ட் வியூ, இது ஃப்ரண்ட் வியூக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது பேக் வியூ. இதே மாதிரி உங்களோட வியூ போட்டுக்கும் 6 வகையான வியூஸ் இருக்கும். அதோடு சேர்த்து 7ஆவதாக இருக்கிறது கேமரா வியூ. இந்த கேமராலேருந்து பார்க்குறது எப்போவுமே ஃபைனலாக உங்களோட அவுட்புட் இந்த கேமராலேருந்து தான் வரும். அப்போ அதுக்கு வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது வியூஸ். இந்த வியூஸில் போயிட்டு வியூ பாயிண்ட் வியூஸ் இதில் முதலாவது கேமரா வியூ, டாப் வியூ, பாட்டம், ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட். இல்லை அந்த 6 வியூஸ் இருக்குது. இந்த 6 வியூஸுக்கும் ஒரு ஷார்ட்கட் நம்பர் இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நம்பர் 1 கொடுத்தேன்னு சொன்னால் அதில் நம்பர் 1 வேறு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஃப்ரண்ட் வியூ. இதே கண்ட்ரோலோட நம்பர் 1 கொடுத்தா பேக் வியூ வரும். இந்த பேக் ஆர்த்தோகிராஃபி வியூ, இந்த வியூ டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வரும். அதே மாதிரி நம்பர் 3 ரைட் வியூ கண்ட்ரோலோட கொடுத்தா அது எகைன்ஸ்ட் வியூ வரும், டாப் வியூ. இந்த வியூ போட்டு மாறும். இதே இந்த 4 வியூ உங்களுக்கு ஒரே இதில் வேணும்னு சொன்னால் கண்ட்ரோல் ஆல்டர் கியூவை கொடுத்தீங்கன்னா இது குவாட் வியூன்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் டாப் வியூ இருக்குது, ஃப்ரண்ட் இருக்குது, ரைட் இருக்குது, இதில் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும், 3D மேக்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். இதில் வச்சு நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மூவ் பண்ணிக்கல, இந்த 4 வியூவிலையும் தெரியும் மூவ் பண்ணுறது. அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் மேனுவலாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள்
அடுத்து கண்ட்ரோல் ஆல்டர் கியூ எடுத்திங்கன்னா நார்மலுக்கு வந்துடும். இந்த இப்படி உங்களுக்கு வியூ போட்டு நீங்கள் இன்னொரு வியூ போட்டு ஆட் பண்ணணும்னு சொன்னால் இந்த மூலையில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளஸ் ஐக்கான் வரும். இதை ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த வியூ போட் 2ஆக பிரியும். இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இதை நீங்கள் ஒரு ஜூவியாக மாற்றிக்கொள்ளலாம், அல்லது ஷேர்டாக மாற்றிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் 3D வியூ போட்டு எடுத்துகிட்டு இதை நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் வியூவாக பார்த்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் வியூவாக இதை வச்சுட்டு இதை நீங்கள் செய்துட்ருக்கலாம். ஏன்னா இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜ்னு ஆட் பண்ணி செய்ய ரெஃபரன்ஸ் இமேஜ் எப்போவுமே வியூஸ்லாம் தெரியும், பெர்ஸ்பெக்டிவ்லாம் தெரியாது. இப்போ எடிட் பண்ணிங்களே நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் இன்னும் பிரிக்கணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் ஏரியா ஸ்ப்ளிட் ஏரியான்னு இருக்குது. இப்போ ஸ்ப்ளிட் ஏரியான்னு கொடுத்தா என்ன மாதிரி பிரிக்கணும், இதை கிளிக் பண்ணி சொன்னால் இது இன்னும் 2 வியூவாக பிரியும். இதுலேயே நீங்கள் அதை இன்னொரு வியூ செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இந்த வியூ என்ன வேண்டாம், இந்த ஷேடர் எடிட்டர்ன்றது அந்த மெட்டீரியலில் வரும். இப்படி உங்களுக்கு தேவையான வியூவை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இந்த வியூ தான் உங்களுக்கு எப்போவுமே பர்ஃபெக்டாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இந்த வியூவை நீங்கள் சேவ் பண்ணியே கூட வைக்கலாம். இதில் போயிட்டு இந்த முதல் இதில் நிறைய வியூஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நார்மலாக ஒரு வியூஸ் இதில் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்கிற ப்ளஸ் ஐக்கானில் இன்னும் 2 வியூ இருக்குது. 2D அனிமேஷன், ஸ்கிளப்டிங். இதில் போய்ட்டு நீங்கள் கடைசியாக டூப்ளிகேட் கரண்ட். இப்போ நீங்கள் அவங்கள இந்த வியூ போட்டு நீங்கள் 7 ஐக்கான் வைப்போம்னு சொன்னால் அதில் டூப்ளிகேட் கரண்ட்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து லே அவுட் 1-on-1 இதில் டபுள் கிளிக் பண்ணி உங்களோட வியூ நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. எப்போவுமே இது 2ஆவதாக இருக்கும் இந்த வியூ. உங்களுக்கு இது எப்போவுமே உங்களுக்கு பர்ஃபெக்டான கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. அப்படியே ஒரு வியூவை செலக்ட் பண்ணி அது உங்களுடைய இதை பொறுத்தது. அதேமாதிரி இந்த வியூவை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் அதில் இப்போ இதை மிடில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணினா ஜாயின் ஏரியா வரும். இந்த ஜாயின் ஏரியா காட்டும். இந்த அம்புக்குறி எங்கே காட்டுதோ அதோட ஜாயின் ஆகும். இதே இதில் என்னென்னா 2 வியூ இருந்தபடியாக ஜாயின் பண்ணிடலாம். அது இப்போ ஜாயின் பண்ணலாம். இந்த அம்புக்குறி இதுங்கண்ணா பழைய வியூ. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டைம் அப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் செலக்ட் பாக்ஸ். இந்த பாக்ஸ் செலக்ட் பழைய இதில் இருந்தது, பழைய டுட்டோரியல் இருந்ததெல்லாம் இது பாக்ஸ் செலக்ட். இது 3D கர்சர். இது மூவ், ரொட்டேட், ஸ்கேல். இப்போ ரொட்டேட் இது மூவ்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறது. இந்த ஆக்சி வழியாக மூவ் பண்ணணும். இது y ஆக்சி வழியாக இந்த மூவ் பண்ணணும். இதை நீ கிளிக் பண்ணி சொன்னால் இது ரெட்னு சொன்னால் ரெட் எக்ஸில் மூவ் ஆகும். இது Z, ப்ளூ Z. அதில் உங்களுக்கு ஃப்ரீ ஃபார்மாக டூல் ஆகும்னு சொன்னால் மூவை கிளிக் பண்ணிவிட்டு சும்மா இந்த வெளியில் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ ஹேண்டாக இந்த மூவ் ஆகும். ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்போ ப்ராப்பர்ட்டி மெனு இருக்கு. என்னன்றது ப்ராப்பர்ட்டி மெனு. இதில் வியூ இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த லொக்கேஷன் காட்டும். இதை நீங்கள் ஃப்ரீயாக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதிலெல்லாம் 0-0 இருந்தால் எப்போவுமே வேர்ல்டு ஒரிஜினில் இருக்கும். இந்த லொக்கேஷன், ரொட்டேஷன் இது எப்போவுமே முக்கியம். நம்ம ப்ராப்பர்ட்டி மெனு இதான் ப்ராப்பர்ட்டி மெனுன்னு சொல்கிறது. நீங்கள் இதில் மெனுவலாக இதிலே மூவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்எக்ஸிலேருந்து 10 யூனிட்டில் இருக்கும்னு சொன்னால் மூவ் பண்ணிங்கன்னா சரியாக இந்த ஒரிஜின் பாயிண்ட்லேருந்து 10 மூவ் ஆகிருக்கும். இந்த இது எக்ஸ்எக்ஸ் வழியாக இது அடுத்த இது ரொட்டேட்னு சொல்கிறது. ரொட்டேட்னு சொன்னால் ஒரு ஒரிஜின் ஒரு ஆப்ஜெக்டின் தன்மையை மாற்றுறது. இதை கிளிக் பண்ணி சொன்னால் வாய் வழியாக மூவ் ஆகும். அதுக்கு இதை கிளிக் பண்ணால் வாய் வழியாக மூவ் ஆகும். இது எக்ஸ் வழியாக மூவ் ஆகும். இது Z வழியாக ரொட்டேட் ஆகும். பார்த்தீங்கன்னா அங்கே ரொட்டேஷன் மாறி இருக்குது. உங்களுக்கு இத்தனை டிகிரி மூவ் ஆகிருக்குண்டு ரொட்டேட் ஆகிருக்குண்டு வரதில்லை. எப்போயுமே 0 கொடுத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். இது ரொட்டேஷன். அடுத்தது ஸ்கேல்.
சீக்கிரம் கொடுத்துட்டேன். அடுத்த ஸ்கேல், இதுக்கு ஷார்ட்கட் RS, ரொட்டேட்டுக்கு R, ஸ்கேலுக்கு S. இப்போ ஸ்கேலுன்னு சொன்னீங்கன்னா இது ஸ்கேல் ஒவ்வொன்று யூனிட் பார்த்தீங்கன்னா 1 பண்ணிட்டு இருக்குது. இப்போ இது நீங்கள் ஒய்யில் உங்களுக்கு ஸ்கேல் பண்ணணும்னு சொன்னால் இதை நீங்கள் ஸ்கேல் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இந்த சாரத்தை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண ஸ்கேல் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில் எவ்வளோ ஸ்கேலாக இருக்குன்றதை இங்கே காட்டும். இதை நீங்கள் மேனுவலாக ஸ்கேல் பண்ண வேண்டாம். 4 யூனிட் ஒயில் கிளிக் ஸ்கேல் ஆகணும். அதே மாதிரி எக்ஸில் கிளிக் ஆகணும், செட்டில் கிளிக் ஆகும். அதை விட உங்களுக்கு நார்மலாக ஏஸை கொடுத்துட்டு இப்படி கிளிக் பண்ணிக்க, இது எல்லா இடத்துலையும் ஈக்குவனாக எல்லா பக்கமும் ஈக்குவனாக ஸ்கேல் ஆகும் உங்களுக்கு இந்த இது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் XYZ இந்த ஆக்சிஸ் இருக்கும். இந்த இதில் ஜெட்டை தவிர்த்து மிச்சம் 2 ஆக்சிலையும் உங்களுக்கு ஸ்கேல் ஆகணும்னு சொன்னேன். நீங்கள் எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டோட ஜெட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கல, அந்த ஜெட்டை தவிர்த்து மிச்சம் எல்லா இடமும் ஸ்கேல் ஆகும். இப்போ ஒரு பேஸ்மெண்ட் வீடு ஒரு ஹவுஸ் மாடல் வரைக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு டக்குன்னு ஸ்கேல் பண்ணுறது ஷிஃப்ட்டை கொடுத்து செட்டை கொடுத்தா இது செட் தவிர்த்து மிச்ச ஏனைய பக்கங்கள்லேருந்து ஸ்கேல் ஆகும். அதே தான் XYக்கும் ஸ்கேலை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஷிஃப்ட்டோட எந்த ஆக்சியை செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஆக்சி தவிர்த்து மற்ற இடங்கள் ஸ்கேல் ஆகும். இதாங்க இது அனோட்டேட்ன்றது ஒரு சின்ன இதில் வியூ போர்ட்லேயே கீறுற மாதிரி. இதை வச்சு தான் ஒரு 2D அனிமேஷனே சேர்க்காங்க. ஹீரோ உண்டு 2D அனிமேஷன் டூல், இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. அந்த 2D அனிமேஷன் வியூ போர்ட்டில் யூஸ் பண்ணணும். 3D அனிமேஷனில் இப்போ இதுக்கு ஒரு சும்மா ஒரு நோட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இங்கே எழுதிட்டு இப்போ இந்த கிளிக் பண்ணிவிட்டு இது நோட் எடிட் அண்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் வியூ போர்ட்லேருந்து பார்க்குற ஆளுக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு வியூ போர்ட்டில் இது எதுவுமே உங்களுக்கு ரெண்டரில் வராது. சும்மா இந்த இதுக்கு தான் நோட் இல்லாமல் இதை நீங்கள் அழிச்சு போடலாம். இது லாஸ்ட் இதில் க்ரீஸ் பென்சில்ன்ட்டு இருந்தது, இதில் அனோட்டேட்டட்னு கொண்டாங்க. 2.7 க்ரீஸ் பென்சில்ன்ட்டு இருந்திருக்கும். அடுத்த ஸ்கேல் டூல், இந்த வியூ போர்ட்டில் அழகிறதுக்கு புதுசாக வந்திருக்க ஸ்கேல் டூல். ஒவ்வொரு வியூ போர்ட்டும் என்னென்ன சைஸ்ன்றது நீங்கள் இப்போ 2 ஆப்ஜெக்ட்டுக்கிட்டேயான தூரத்தை அளக்கலாம். இதில் வச்சு இது கேட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அதேமாதிரி அதை நீங்கள் வியூவில் வச்சு தான் வியூவில் வச்சு அளந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது மட்டும் தான் அதில் இதை மூவ் டூல கிளிக் பண்ண டீசெலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.